ஹலோ வணக்கம், காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு சில பேர் தூங்காமல் வீடியோ பார்த்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஏங்க நல்லா தூங்குங்க, இன்னும் இவ்வளோ நாட்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசு மாதிரி வெடிக்கிறாங்க நம்ம விஜய் பார்வதி. நேற்று நினச்சேன், என்னடா இது வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, வெளியிலேருந்து வந்து இவங்க இவ்வளோ பேசி பேசுகிறாங்களே, இவங்க அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அவங்க அப்படின்னு காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை ஓப்பன் நாமினேஷனாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நாமினேஷன் முடிவுகளும் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. பயங்கரமான பெரிய நாமினேஷனு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி கிளிக்கிறாங்க. 4 பேருமே எஸ்பெஷலி வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அண்ட் திவ்யாவை கிளிக்கிறாங்க. என்னென்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து பிரஜன் சொன்னாப்பலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொசு அடிக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தட்டி நம்மளை மார்க் பண்ணுறாரு. இது மட்டும் கரெக்டாக? அதுக்கப்புறம் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துணும், எதுவுமே பார்க்குற மாதிரியே இல்லைன்னு. அதை முதல் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதாவது இவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே பார்க்க முடியலன்னு. முதல் நீங்கள் யார் என்ன வந்து பேசுறதுக்குன்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லணும், கண்டஸ்டன் சொல்லணும். ரைட், எனக்கு தெரியுங்க என்ன இங்கே பண்ணணும் என்ன இங்கே பண்ணக்கூடாதுன்னு. அப்புறமா தான் செம்ம ஃபைனல் பாயிண்ட்டு என்ன தெரியுங்களா, இந்த சொசைட்டியில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்கள் தான்ட்டாங்க. என்ன இது இப்படி வந்து வந்த உடனே வந்து சாணியை கரைச்சி அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 4 பேருன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாட்டில் வந்து கலாய்ச்சிட்டே இருக்காங்க. 4 பேர் அந்த பரதேசியை எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த பரதேசியை காணணும்னு நம்ம இவர் சொல்லுவார், தனுஷ் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த 4 பேர் பழங்காலத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. 4 பேர் தப்பாக பேசுவாங்கப்பா, 4 பேர் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து கட்டணும், 4 பேர் நம்ம வந்து தவறாக நினச்சிடாம நம்ம நடந்துக்கக்கூடாது. அந்த 4 பேர் யாரா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது பண்ணுவாங்க. யா இங்கே வச்சு செய்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கு அது பிடிக்காது. மற்றவங்களுக்காக நான் வாழ மாட்டேன், நான் எனக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் வந்து விஜய் பார்வதி தான் வராங்க. இதை தான் நம்ம நோட் பண்ணோம், வேறு யாரும் வரல. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.